ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். அதுலேருந்து காய் பறித்து இன்னைக்கு கத்திரிக்காய் பிரியாணி செய்ய போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம காய் பொரிச்சுக்கலாம் வாங்க. இது வந்து ஒரு 4-5 செடி தான் இருக்குது. 4-5 செடியிலேயே கிட்டத்தட்ட 3/4 கிலோவுக்கு மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை வச்சு இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ணலாம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான பொருள் இருந்தால் போதும். அதிகமாக மசாலாலாம் அரைக்க தேவையில்லை. கத்திரிக்காய் பிரியாணியாக இது நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் வந்து கிராம்பு ஒரு 3, பட்டை ஒரு 3, எல்லாம் சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அன்னாச்சி மொக்கு ஒரு 3, கல்பாசி கொஞ்சம், பிரியாணி இலை 2. ஸ்பைசஸ்லாம் வந்து இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். அதுவும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூடயே வெங்காயம் போட்டாச்சு. இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கணும். இதுக்கு நெய் எண்ணெயில் அதிகமாக விட தேவையில்லை. நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் இப்போ ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இப்போ சொல்லியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா சேர்த்துக்கலாம். புதினாவும் நல்லா வதங்கிடணும். புதினாவும் நல்லா நெய்யிலேயே வதங்கட்டும். இது 2 நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தக்காளி கட் பண்ணது சேர்த்திக்கிறேன். தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். அதே அளவு தான் தக்காளியும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிட்டு வந்துடலாம். கத்திரிக்காயை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே போட போகிறோம். காம்பு நீளமாக இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்படியே இது நம்ம பிரியாணியில் சேர்த்துட வேண்டியது தான். சின்ன சின்ன கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. இளங்கத்திரிக்காயாக புழுவெல்லாம் இல்லாத மாதிரி கத்திரிக்காயை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கத்திரிக்காயில் வந்து மேலே அந்த பூ மாதிரி இருக்கிறது தான் சத்து அதிகம். அதனால் நம்ம அதை அப்படியே சேர்த்துக்கலாம். முதல்ல கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுக்காதீங்க, அப்புறம் காரில் அடிக்கும். பிரியாணிக்கு மசாலா வதக்கும் போது நம்ம கட் பண்ணாலே போதும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்ச பூண்டு இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க போதும். இதுவும் நல்லா பச்சை வாசம் போகணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கத்திரிக்காயில் என்ன பிரியாணி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதங்கி வெந்து வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால கம்மியாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் வந்து மசாலா அதிகமாக இல்லாதனால உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து மைல்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுலேயே இப்போ நம்ம தயிர் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்பூனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஒரு கிரேவி பதத்துக்கு இப்போ வந்துருச்சு. இந்த பச்சை வாசம்லாம் போய் ஒரு மாதிரி கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா இளங்கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 கத்திரிக்காய் நான் சேர்த்துருக்கேன். மசாலாலாம் இந்த கத்திரிக்காயில் சேர்ந்து வேற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. மறுபடியும் ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், சீக்கிரம் வெந்துடும் இளங்கத்திரிக்காயாக இருக்கிறதுனால. தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. ட்ரையாக வரல வெந்து வந்தால் போதும், அதனால் அதிகமாக தண்ணி வேண்டாம். இப்போ மூடி வச்சிடலாம், வேகட்டும். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா சுண்டி போய் வெந்து வந்துருச்சு. தண்ணி இல்லாத மாதிரி இந்த மாதிரி ட்ரையாக வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயும் கலர் நல்லா மாறிடுச்சு. ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். மறுபடியும் அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வேகும் இல்லையா, அதனால் 3/4 பதம் இருந்தால் போதும். இப்போ பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம்.
பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நான் 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சு வரட்டும். அது வரல வெயிட் பண்ணலாம். உப்பு காரம்லாம் அளவாக பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மூடி வச்சிட்றேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் அரிசி போட்டுடலாம். இது வந்து நான் தம் போட்டு தான் வேக வைக்கிறேன். நீங்கள் அப்படியே குக்கரில் கூட வச்சிடலாம். தம் போட்டு அப்படின்னா நல்லா பொழு பொழுன்னு வரும். குக்கரில் வேக வைக்கும்போது கொஞ்சம் பசையாக வரும் உங்களுக்கு, அப்படியே ஒரு மாதிரி நீர் கோர்த்த மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். வெந்து வரட்டும் அரிசி. இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்து வந்துடும், தண்ணி நல்லா கொதிச்சிருக்கிறதுனால. இப்போ ஒரு சைடில் வந்து நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா நெய்யும் முந்திரியும் உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெய்யும் முந்திரி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து வச்சுட்டு தம் போடுற வேண்டியதுதான். பாருங்கள், கத்திரிக்காய் உடையவே இல்லை, முழுசாக அப்படியே தான் இருக்குது. தம் போடுறதுக்காக தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே நம்ம இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். எல்லாம் ஒரே லெவலாக கரெக்டாக அமுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவி போகாத மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு தோசைக்கல் மேலே வச்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தோசைக்கல்லை வந்து சிம்மில் வச்சுருங்க. இந்த மூடி வந்து ஆவி போகுது அப்படிங்கிறதுனால நான் வேறு ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சுருந்தேன். பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பொழு பொழுன்னு கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வந்து தனியாக சாப்பிடாம ரைஸ் கூட சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்குலாம் நிறைய பேர்த்துக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.